நாளை ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். ஆனால் இன்று ஒரு கேள்வி, நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களா? வெளியில் சுதந்திரம் இருக்கிறது, யாரும் கட்டுகளால் கட்டவில்லை. ஆனால் உள்ளில் பயம் என்ற கட்டு, கவலை என்ற கட்டு, பழைய வலி என்ற கட்டு, யாரோ சொன்ன வார்த்தை என்ற கட்டு. இவை எல்லாம் உள்ளில் கட்டுகள். நாளை நாடு சுதந்திரம் கொண்டாடும், ஆனால் இன்று இரவுக்குள் உங்கள் ஆத்மா சுதந்திரம் பெறலாம். சிவன் அந்த சுதந்திரத்தை தருகிறார். இன்று மட்டும் ஆகஸ்ட் 14 இரவுக்குள் ஒரே ஒரு விஷயம் செய்தால், அந்த ஒரு விஷயம் என்னவென்று கடைசியில் சொல்கிறேன், தவறவிடாதீர்கள். நாளை சுதந்திர தினம், அன்று கொண்டாட்டம். ஆனால் இன்று இரவு ஒரு சித்தாந்தம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் இரண்டு விதம், வெளி சுதந்திரம், உள் சுதந்திரம். வெளி சுதந்திரம் கிடைத்தது 1947. ஆனால் உள் சுதந்திரம், அது சிவன் கொடுப்பது. அதை பெற வேண்டுமென்றால் சிவனிடம் போக வேண்டும். இன்று போங்கள். உள் சுதந்திரம் என்பது என்ன? பயமில்லாமல் வாழ்வது, கவலை இல்லாமல் வாழ்வது, பழைய வலிகளில் சிக்காமல் வாழ்வது, நான் போதுமானவன் என்று அறிந்து வாழ்வது, சிவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பி வாழ்வது. இந்த ஐந்தும் சேர்ந்தால் உள் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இன்று இரவுக்குள் ஆரம்பிக்கலாம். ஏன் இன்று மட்டும் விசேஷம்? ஏனென்றால் நாளை சுதந்திர தினம். அந்த நாளுக்கு முந்தைய நாள் இன்று. இன்று இரவு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிறது, ஒரு விழிப்பு, ஒரு தயாரிப்பு. நாளை கொண்டாட இன்று தயாராவது. வெளி சுதந்திரம் நாளை கொண்டாடுவோம், உள் சுதந்திரம் இன்று பெறுவோம். சிவனிடம். இன்று இரவுக்குள் ஒரு கதை. ஒரு நாள் ஒரு பறவை கூட்டில் இருந்தது. கதவு திறந்திருந்தது, ஆனால் பறக்கவில்லை. ஏனென்றால் கூட்டுக்கு வெளியில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. பயமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு காற்று வந்தது. அந்த காற்றில் ஒரு வாசனை, வெளியில் என்ன இருக்கிறது என்ற ஒரு அழைப்பு. பறவை ஒரு நொடி தயங்கியது, பிறகு பறந்தது. வெளியே விரிந்த வானம் தெரிந்தது. அந்த விரிவில் ஒரு சுதந்திரம் வந்தது. திரும்பி போகவே இல்லை. நீங்கள் அந்த பறவை. உள்ளே இருக்கிறீர்கள். பயம், கவலை, பழைய வலி, இவை கூடு. கதவு திறந்திருக்கிறது, சிவன் திறந்து வைத்திருக்கிறார். இன்று காற்று வந்திருக்கிறது. இந்த வீடியோ அந்த காற்று. வெளியே வாருங்கள், பறங்கள், சுதந்திரம் வரும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை பார்க்கிறீர்கள். கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், சிவா உன் கையில் விட்டேன் என்று. அந்த வார்த்தைகள் ஒரு சரணாகதி. சிவன் கேட்கிறார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் அவசர செய்தி என்று சொன்னோம், இன்று மட்டுமே என்று சொன்னோம். ஏன் அவசரம்? ஏன் இன்று மட்டுமே? ஒரு உண்மை சொல்கிறேன். வாழ்நாளில் இந்த நொடி ஒரே ஒரு முறை வருகிறது. ஆகஸ்ட் 14 இந்த நேரம். இந்த வீடியோ பார்க்கும் இந்த நொடி திரும்பி வருவதில்லை. இந்த நொடியில் சிவன் அழைக்கிறார். இந்த நொடியில் மட்டும் அழைக்கிறார். நாளை வேறு நொடி, வேறு அழைப்பு. ஆனால் இந்த நொடியின் அழைப்பு இந்த நொடியில் மட்டும். ஆகவே இந்த நொடியில் பதில் சொல்லுங்கள், சிவா உன் கையில் விட்டேன் என்று. இந்த நொடியே அது. காத்திருக்காதீர்கள். ஒரு கதை. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மனிதர். ஒரு படகு வந்தது. வாருங்கள் என்று அழைத்தது. ஒரு நொடி தயங்கினார். படகு போனது. அடுத்த படகிற்கு காத்திருந்தார். ஒரு மணி நேரம் கழித்து வேறொரு படகு வந்தது. அதிலும் சென்றார். போய்விட்டார். ஆனால் முதல் படகில் சென்றிருந்தால் ஒரு மணி நேரம் ஆகாமல் போயிருப்பார். அந்த ஒரு மணி நேரம் அவரது நேரம். சிவன் இப்போது படகு அனுப்பியிருக்கிறார். இந்த வீடியோ அந்த படகு. ஏறுங்கள், சிவா உன் கையில் விட்டேன் என்று சொல்லுங்கள். படகு புறப்படும், கரை வரும். உள் சுதந்திரம் பெறுவதற்கான 5 கட்டுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். சிவன் இந்த 5 கட்டுகளையும் இன்று இரவுக்குள் கரைக்க தயாராக இருக்கிறார். முதல் கட்டு, பயம். நாளை என்னவாகும் என்ற பயம், யாரோ என்ன சொல்வார்கள் என்ற பயம், தோல்வி வரும் என்ற பயம். இந்த பயம் ஒரு கட்டு. இதை சிவனிடம் கொடுங்கள். சிவா இந்த பயம் உன்னிடம் என்று. அவர் எடுத்துக்கொள்கிறார். பயம் குறையும். இரண்டாவது கட்டு, கவலை. கடந்த காலத்தின் கவலை, எதிர்காலத்தின் கவலை, இப்போது நடப்பதின் கவலை. 3 காலங்களிலும் கவலை. சிவன் 3 காலங்களையும் அறிவார். நிகழ்காலத்தில் இருக்கிறார். கடந்ததை கரைக்கிறார், எதிர்காலை நடத்துகிறார். கவலை அவரிடம் கொடுங்கள், அவர் எடுத்துக்கொள்கிறார். கவலை போகும். மூன்றாவது கட்டு, பழைய வலி. யாரோ ஒருவர் கொடுத்த வலி, ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு துரோகம். அந்த வலி ஆண்டுகளாக சுமந்து போகிறோம். இன்று கீழே வையுங்கள், சிவனிடம் கொடுங்கள், அவர் எடுத்துக்கொள்கிறார். வலி போகும். நான்காவது கட்டு, நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணம். நான் சிறியவன், நான் செய்ய முடியாது, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்ற எண்ணம். இது ஒரு பொய். சிவன் சொல்கிறார், நீ போதுமானவன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவது கட்டு, எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். வாழ்க்கை என் கையில் இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம். இந்த பிடிவாதம் ஒரு சுமை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. சிவனிடம் விடுங்கள், அவர் நடத்துகிறார். விடுவது சுதந்திரம். இந்த 5ம் சிவனிடம் கொடுங்கள். இன்று இரவுக்குள் ஒவ்வொன்றையும். சிவா
இந்த பயம் உன்னிடம் சிவா, இந்த கவலை உன்னிடம் சிவா, இந்த வலி உன்னிடம் சிவா. நான் போதுமானவன் என்று நம்புகிறேன் சிவா, எல்லாவற்றையும் உன்னிடம் விட்டேன் என்று. ஒவ்வொன்றும் ஒரு விடுதலை, ஐந்தும் சேர்ந்தால் உள் சுதந்திரம். ஒரு கதை. வேலூரில் ஒரு பெண்மணி பல வருஷங்களாக ஒரு பழைய வலியை சுமந்திருந்தார். ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார். சிவா, இந்த வலியை உன்னிடம் தருகிறேன் என்று. அந்த வார்த்தைகள் சொன்னவுடன் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு அழுகை வந்தது. நிறுத்த முடியவில்லை. அழுது முடித்தவுடன் ஒரு இலகு. வலி போகவில்லை, ஆனால் அந்த வலியை தாங்கும் வலிமை வந்தது. சிவன் சுமையை எடுத்துக்கொண்டார், தாங்கும் வலிமை தந்தார். இன்று உங்கள் சுமைகளை கொடுங்கள், சிவன் எடுத்துக்கொள்கிறார். உள் சுதந்திரம் வரும். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் என்று சொன்னோம். இன்று ஆகஸ்ட் 14, நாளுக்கு முந்தைய நாள். வரலாற்றில் ஆகஸ்ட் 15க்கு முந்தைய இரவு என்ன நடந்தது என்று தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 14 இரவு. நேருவின் நன்னிரவு உரை நினைவிருக்கிறதா? வரலாறு பிறக்கும் தருணம் என்று சொன்னார். ஒரு தருணத்தில் ஒரு நாடு சுதந்திரம் பெற்றது. இன்று இரவு ஒரு தருணத்தில் உங்கள் ஆத்மா சுதந்திரம் பெறலாம். ஒரு தருணம், ஒரு முடிவு. சிவா உன் கையில் விட்டேன் என்ற ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் ஆத்மா சுதந்திரம் பெறுகிறது. பயம் என்ற கட்டு விலகுகிறது. கவலை என்ற கட்டு விலகுகிறது. வலி என்ற கட்டு விலகுகிறது. சுதந்திரம் வருகிறது. நாடு சுதந்திரம் பெற ஒரு நாட்பட்ட போராட்டம் வேண்டியிருந்தது. ஆனால் ஆத்மா சுதந்திரம் பெற ஒரு வாக்கியம் போதும். சிவா உன் கையில் விட்டேன் என்று. சரணாகதி என்பது தோல்வி இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். வலிமையற்றவர்கள் சரணடைகிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை வேறு. வலிமையானவர்கள் மட்டுமே சரணடைய முடியும். ஏனென்றால் சரணடைவது என்பது நான் என்ற அகந்தையை விடுவது. அகந்தையை விட வலிமை வேண்டும். அந்த வலிமை சிவன் தருகிறார். அவரிடம் சரணடைந்தவர்களுக்கு அவர் வலிமை தருகிறார். ஒரு அழகான சுழற்சி. ஒரு கதை. ஒரு வீரன் போரில் நிறைய வென்றவன் ஒரு நாள் சிவன் கோவிலில் நின்றான். சிவலிங்கத்தை பார்த்தான். திடீரென்று ஒரு உணர்வு வந்தது. இவர் முன்னால் என் வலிமை எல்லாம் சின்னது என்று. அந்த நொடியில் நமஸ்கரித்தான். சிவா என்னை உன்னிடம் விட்டேன் என்று. அந்த நொடியிலிருந்து அவன் வேறு மனிதன். போரில் வென்றவன், ஆனால் சிவனிடம் சரணடைந்தவன். அந்த சரணாகதி அவனை இன்னும் வலிமையாக்கியது. நீங்களும் இன்று சரணடையுங்கள் சிவனிடம். சிவா உன் கையில் விட்டேன் என்று. அந்த சரணாகதி உங்களை வலிமையாக்கும், உள் சுதந்திரம் தரும். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். சிவன் அவசர செய்தி என்று சொன்னோம். அந்த செய்தி என்னவென்று இப்போது முழுமையாக சொல்கிறேன். சிவனின் அவசர செய்தி. நாளை சுதந்திர தினம். ஒரு நாடு சுதந்திரம் கொண்டாடும். ஆனால் உன் ஆத்மா இன்னும் கட்டுகளில் இருக்கிறது. இன்று இரவுக்குள் ஆத்மாவை விடுவிக்கு. என்னிடம் வா, என்னிடம் சரணடை. உன் கட்டுகளை என்னிடம் கொடு, நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ சுதந்திரமாக வாழு. நாளை சுதந்திர தினம் கொண்டாடும் போது வெளி சுதந்திரம் மட்டுமில்லை, உள் சுதந்திரமும் கொண்டாடு என்று. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இரவுக்குள் சரணடையுங்கள், உள் சுதந்திரம் பெறுங்கள். நாளை வெளி சுதந்திரமும் உள் சுதந்திரமும் சேர்ந்து கொண்டாடுங்கள். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சரணாகதி என்பது எப்படி நடக்கிறது என்று இப்போது நடைமுறையில் சொல்கிறேன். சரணாகதி ஒரு தொடர்ச்சியான செயல். ஒரு முறை செய்தால் முடிந்து விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு பயம் வரும்போதும், ஒவ்வொரு கவலை வரும்போதும் சரணாகதி. சிவா உன் கையில் விட்டேன் என்று. ஒரு விவசாயி வயலுக்கு நீர் வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாசனம் செய்கிறார். ஒரு முறை போதாது, தினமும் வேண்டும். சரணாகதியும் அப்படித்தான். ஒரு முறை போதாது, தினமும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிவனிடம் விடுவது, அவர் நடத்தட்டும் என்று. சரணாகதியை வளர்ப்பது எப்படி? 3 படிகள். முதல் படி அறிவது. நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்று அறிவது. சிவன் கட்டுப்படுத்துகிறார் என்று அறிவது. இந்த அறிவு புரிதலாக வரும். இரண்டாவது படி சொல்வது. சிவா உன் கையில் விட்டேன் என்று சொல்வது. வாயால் சொல்லலாம், மனசில் சொல்லலாம், சொல்லலும் போதும். மூன்றாவது படி விடுவது. உண்மையிலேயே விடுவது. இது கஷ்டம். ஏனென்றால் மனசு மீண்டும் பிடிக்க முயலும். ஆனால் மீண்டும் சொல்லுங்கள், சிவா மீண்டும் விட்டேன் என்று. மீண்டும் மீண்டும் படிப்படியாக விடும் திறன் வரும். ஒரு நாள் விட்டு விடலாம். அன்று உண்மையான சுதந்திரம். இன்று ஆரம்பியுங்கள். சிவா உன் கையில் விட்டேன் என்று. ஆகஸ்ட் 14 இரவுக்குள். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி. சரணாகதியின் பலன்கள் என்னவென்று சொல்கிறேன். 5 மாற்றங்கள் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டு விலகியதன் பலன். பயம் விலகும் போது வரும் பலன் தைரியம்.
சிவன் உடனிருக்கிறார் என்று தெரிந்தால் என்னவும் எதிர்கொள்ளலாம். தைரியம் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிலிருந்து வருகிறது. சிவன் கொடுக்கிறார். கவலை விலகும்போது வரும் பலன் நிகழ்கால வாழ்வு. கடந்தது போனது, எதிர்காலம் வரவில்லை, இப்போது மட்டுமே இருக்கிறது. சிவன் இப்போது இருக்கிறார், நிகழ்காலத்தில் வாழ முடியும். வலி விலகும்போது வரும் பலன் மன்னிப்பு. வலியை விட்டவர்கள் மன்னிக்க முடியும். மன்னிப்பு ஒரு சுதந்திரம், விலங்குகளை கழற்றுவது போல். நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணம் விலகும்போது வரும் பலன் தன்னம்பிக்கை. சிவன் நேசிக்கிறார் என்று தெரிந்தால் நான் போதுமானவன் என்று தெரியும். அந்த அறிதல் தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பிடிவாதம் விலகும்போது வரும் பலன் அமைதி. விட்டுவிட்டவர்களுக்கு ஒரு ஆழமான அமைதி வருகிறது. ஆறுமுகம் கேட்கவில்லை, சிவன் தருகிறார். இந்த 5ம் இன்று வரட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள் சரணாகதி மூலம் ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு யோகினி ஒரு கேள்வி கேட்டார்கள். சரணாகதி என்றால் என்ன என்று சொன்னார். ஒரு ஆறு கடலில் கலக்கிறது. ஆறு கடலிடம் சரணடைகிறது. ஆறு இனி ஆறில்லை, கடலாகிவிட்டது. அந்த கடலின் வலிமை கிடைக்கிறது. சிவனிடம் சரணடைவதும் அப்படித்தான். நாம் சிவனில் கலக்கிறோம். சிவனின் வலிமை நம் வலிமை, சிவனின் அமைதி நம் அமைதி. அந்த வலிமையோடு வாழ்வதே உள் சுதந்திரம் என்று. இந்த சுதந்திரம் இன்று வரட்டும். சரணாகதி மூலம் சிவா உன் கையில் விட்டேன் என்று கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவன் உங்களை இன்று ஒரு விஷயம் செய்ய அழைக்கிறார். அந்த விஷயம் என்னவென்று இப்போது சொல்கிறேன். 2 பகுதிகள். முதல் பகுதி. இப்போதே, இந்த நொடியே மனசில் ஒரு வாக்கியம் சொல்லுங்கள். சிவா, என் வாழ்க்கையை உன் கையில் விட்டேன் என்று. ஒரு வாக்கியம், ஒரு நொடி, அவ்வளவுதான். செய்தீர்களா? நல்லது. 2வது பகுதி. இன்று இரவு படுக்கும் முன் கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு கட்டை விடுங்கள். முதல் மூச்சில் பயத்தை விடுங்கள். 2வது மூச்சில் கவலையை விடுங்கள். 3வது மூச்சில் வலியை விடுங்கள். பிறகு மனசில் சொல்லுங்கள், சிவா, இவையெல்லாம் உன்னிடம். நான் சுதந்திரமாக தூங்குகிறேன் என்று. கண்களை திறங்கள், தூங்குங்கள். இந்த 2 பகுதிகளும் சேர்ந்தால் இன்று இரவு உள் சுதந்திரம் ஆரம்பிக்கும். நாளை காலையில் எழும்போது ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு இலகு, ஒரு புத்துணர்வு. அது சுதந்திரத்தின் முதல் தொடக்கம். ஒரு கதை. ஒரு திருப்பூர் பெண்மணி. பல வருஷங்களாக ஒரு கவலை, தூக்கமில்லா இரவுகள். ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார். படுக்கும் முன் 3 மூச்சு பயிற்சி, 3 கட்டுகளை விடுவது. ஒரு வாரம் செய்தார். முதல் இரவு வித்தியாசமில்லை. 2வது இரவு கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஒரு வாரம் கழித்து தூக்கம் நன்றாக வந்தது. 1 மாதம் கழித்து கவலை குறைந்தது. 3 மூச்சு, 1 வாரம் தூக்கம் வந்தது. 1 மாதம் கவலை குறைந்தது. நீங்களும் இன்று இரவு அந்த பயிற்சி செய்யுங்கள். 3 மூச்சு, 3 கட்டுகள் விடுவது. சிவா, இவையெல்லாம் உன்னிடம் என்று. தூக்கம் வரும். நாளை புத்துணர்வாக எழும்புவீர்கள். நாளை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். வெளி சுதந்திரம் கொண்டாடும் நாள். ஆனால் இன்று இரவு உள் சுதந்திரம் ஆரம்பிக்கட்டும். சிவன் கொடுக்கும் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சரணாகதியின் ஒரு ஆழமான அம்சம் இன்னும் சொல்லவில்லை. அதை இப்போது சொல்கிறேன். சரணாகதி என்பது ஒரு பரிமாற்றம். நாம் கட்டுகளை கொடுக்கிறோம், சிவன் சுதந்திரம் தருகிறார். நாம் பயத்தை கொடுக்கிறோம், சிவன் தைரியம் தருகிறார். நாம் கவலையை கொடுக்கிறோம், சிவன் அமைதி தருகிறார். நாம் வலியை கொடுக்கிறோம், சிவன் ஆறுதல் தருகிறார். ஒரு நல்ல வியாபாரம் போல. நாம் கொடுப்பது என்னவோ அது கட்டுகள், சிவன் கொடுப்பது என்னவோ அது நல்லது. ஒரு பரிமாற்றம். நாம் எவ்வளவு கட்டுகளை கொடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது வருகிறது. இன்று அந்த வியாபாரம் செய்யுங்கள். கட்டுகளை கொடுங்கள், நல்லதை வாங்குங்கள். சிவா உன் கையில் விட்டேன் என்று அவர் ஏற்கிறார், நல்லதை தருகிறார். ஒரு கதை. ஒரு கோவை தம்பதி. 2 பேரும் பல வருஷமாக ஒரு பிரச்சனையை சுமந்திருந்தார்கள். ஒரு நாள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த பிரச்சனையை சிவனிடம் கொடுப்போம் என்று. சேர்ந்து கோவிலுக்கு போனார்கள். சிவலிங்கத்தின் முன் நின்றார்கள். சேர்ந்து மனசில் சொன்னார்கள், சிவா, இந்த பிரச்சனை உன்னிடம் என்று. வீட்டிற்கு திரும்பினார்கள். 1 மாதம் கழித்து அந்த பிரச்சனை ஒரு தீர்வு பெற்றது. எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் பெற்றது. சிவன் எடுத்துக்கொண்டார், தீர்வை கொடுத்தார். இன்று உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சரணாகதி செய்யலாம். ஒரு பிரச்சனையை சிவனிடம் கொடுக்கலாம். சேர்ந்து சொல்லலாம், சிவா உன் கையில் விட்டோம் என்று. அந்த சேர்ந்த சரணாகதி மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று இரவுக்குள் ஆகஸ்ட் 14 சரணாகதி உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று. அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும்.
மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். சரணாகதி, உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று. அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். சரணாகதி, உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று. அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். சரணாகதி, உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று. அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். சரணாகதி, உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று. அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். சரணாகதி, உள் சுதந்திரம். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். உள் சுதந்திரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு படம் தருகிறேன். காலையில் எழும்புவீர்கள். நல்ல தூக்கம். ஏனென்றால் கட்டுகள் இல்லை. கவலைகள் சிவனிடம். ஒரு புத்துணர்வு. வேலையில் போவீர்கள். ஒரு தடை வரும். முன்பு பயம் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும். இதில் சிவன் என்ன சொல்கிறார் என்று.
அந்த யோசனை தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். ஒரு நன்றி வரும். இன்று நல்லதாக போனதற்கும் கஷ்டமாக போனதற்கும், சிவன் திட்டப்படி போனதற்கு நன்றி. இரவில் படுப்பீர்கள். 3 மூச்சு, 3 கட்டுகள் விடுவது, சிவனிடம் கொடுப்பது. தூங்குவீர்கள். அமைதியாக தூங்குவீர்கள். இந்த வாழ்க்கை உள் சுதந்திரத்தின் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். 2. கமெண்டில் எழுதுங்கள், சிவா உன் கையில் விட்டேன் என்று. 3. இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள், அவர்களுக்கும் இந்த சுதந்திரம் கிடைக்கட்டும். 4. படுக்கும் முன் 3 மூச்சு, 3 கட்டுகள் விடுவது. 5. நாளை காலையில் எழுந்தது முதல் சிவா என்று. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். வெளி சுதந்திரம் கொண்டாடும் நாள். உள் சுதந்திரமும் சேர்ந்து கொண்டாடட்டும். இந்த 5ம் இன்று ஆகஸ்ட் 14 இரவுக்குள். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சரணாகதியை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு திருவாசகத்தில் ஒரு வரி இருக்கிறது. மாணிக்க வாசகர் சொன்னார், என்னை ஆண்டு ஆட்கொண்டான் என்று. ஆட்கொண்டான் என்பது என்னவென்று தெரியுமா? சொந்தமாக எடுத்துக்கொண்டான், என் வாழ்க்கையை நடத்துகிறான் என்று. அது சரணாகதியின் கடைசி நிலை. சிவன் வாழ்க்கையை ஆட்கொள்கிறான், நாம் அவர் கருவி. அந்த கருவியாக வாழ்வதே மிகவும் சக்தி வாய்ந்த வாழ்க்கை. இந்த நிலைக்கு படிப்படியாக போகலாம். இன்று ஒரு படி, சிவா உன் கையில் விட்டேன் என்று. நாளை இன்னொரு படி, ஒரு வருஷத்தில் இன்னொரு படி. படிப்படியாக அந்த நிலைக்கு போகலாம். மாணிக்க வாசகர் ஒரு நாளில் அந்த நிலைக்கு போகவில்லை. வாழ்நாள் பயணம். நம் பயணமும் அப்படித்தான். இன்று முதல் படி, ஒரு வாக்கியம், சிவா உன் கையில் விட்டேன் என்று. அந்த முதல் படி மிகவும் முக்கியம். ஒரு நீண்ட பயணம் முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகஸ்ட் 14 நாளைக்கு முந்தைய நாள், சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள். இந்த நாளில் ஆத்மா சுதந்திரம் பெறும் பயணம் ஆரம்பிக்கட்டும். சிவனிடம் சரணாகதி மூலம், வாழ்க்கையை அவரிடம் விடுவதன் மூலம். நாளை காலையில் ஆகஸ்ட் 15 என்று சொல்லும்போது ஒரு விஷயம் நினையுங்கள். இன்று இரவு நான் சரணாகதி செய்தேன். இன்று இரவு என் ஆத்மா சுதந்திரம் பெற ஆரம்பித்தது என்று. அந்த நினைவோடு சுதந்திர தினம் கொண்டாடுங்கள். ஒரு இறுதி கதை. ஒரு நாட்டில் ஒரு ராஜா. நாடு சுதந்திரம் பெற்றது. கொண்டாட்டம். ஆனால் ராஜாவுக்கு ஒரு கவலை. நாடு சுதந்திரமாகியது, ஆனால் அவரின் மனசு இன்னும் சுதந்திரமில்லை என்று. பயங்கள் இன்னும் இருந்தன, கவலைகள் இன்னும் இருந்தன. ஒரு நாள் அரண்மனையில் ஒரு ஞானி வந்தார். கேட்டார், என்ன கவலை என்று. ராஜா சொன்னார், நாடு சுதந்திரம் பெற்றது, ஆனால் நான் இன்னும் சுதந்திரமில்லை என்று. ஞானி சொன்னார், சிவனிடம் சரணடை. ராஜா சரணடைந்தார். வாழ்க்கை மாறியது. நாட்டை நல்லதாக ஆட்சி செய்தார். உள் சுதந்திரம் வெளி செயலை சரியாக்கியது. நீங்களும் அந்த ராஜா. வெளியில் சுதந்திரம் இருக்கிறது, உள்ளில் சரணாகதி தேவை. இன்று சரணடையுங்கள், வாழ்க்கை சரியாகும். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்திருக்கிறீர்கள். நேரம் ஒதுக்கியிருக்கிறீர்கள். சிவனை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அது ஒரு சரணாகதியின் ஆரம்பம். நேரத்தை விட்டுவிட்டீர்கள். சிவனுக்கு கொடுத்தீர்கள். அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போது ஒரு ஆழமான தியானம் இந்த வீடியோ பார்க்கும்போதே செய்யலாம். கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம். ஒரு கற்பனை. நீங்கள் ஒரு திடல் நிலத்தில் நிற்கிறீர்கள். நீலவானம், தூய காற்று, ஒரு அமைதி. உங்கள் கையில் என்னவோ இருக்கிறது. அது என்னவென்று பாருங்கள். பயங்கள், கவலைகள், வலிகள், சுமைகள் எல்லாமும் ஒரு மூட்டையில் இருக்கிறது. இப்போது சிவன் முன்னால் நிற்கிறார். ஒரு ஒளி, ஒரு வெப்பம், ஒரு அன்பு. அவர் கை நீட்டுகிறார். கொடு என்று. உங்கள் மூட்டையை கொடுங்கள். அவர் கையில் வையுங்கள். மூட்டையை கொடுத்தவுடன் ஒரு இலகு வருகிறது. உடல் இலகுவாகுகிறது. மனசு இலகுவாகிறது. ஆத்மா இலகுவாகிறது. சுதந்திரம் வருகிறது. கண்களை திறங்கள். அந்த இலகு உணர்வு வந்ததா? ஒரு சின்ன இலகாவது வந்ததா? அது சரணாகதியின் தொடக்கம். சிவன் ஏற்றுக்கொண்டார். இன்று இரவுக்குள் அந்த சரணாகதி மீண்டும். படுக்கும் முன் 3 மூச்சு, 3 கட்டுகள் விடுவது. சிவா உன் கையில் விட்டேன் என்று. தூங்குங்கள். நாளை புத்துணர்ச்சிவாக எழும்புங்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். 2 சுதந்திரங்கள் கொண்டாடுங்கள். ஒரு கதை. திருப்பூரில் ஒரு நெசவாளர். ஒவ்வொரு இரவும் ஒரு பழக்கம். படுக்கும் முன் ஒரு நிமிடம் அன்றைய கஷ்டங்களை மனசில் நினைப்பார். ஒவ்வொன்றையும் சிவனிடம் கொடுப்பார். சிவா இது உன்னிடம் என்று. அவ்வளவுதான். தினமும். ஒரு வருஷமாக சொல்கிறார். தூக்கம் நன்றாக வருகிறது. கஷ்டங்கள் தேங்குவதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஆரம்பிக்கிறது. அது சரணாகதியின் பலன். இன்று அந்த பழக்கம் ஆரம்பிக்கட்டும்.
ஆகஸ்ட் 14 இரவுக்குள் படுக்கும் முன் கஷ்டங்களை சிவனிடம். சுதந்திரம் வருகிறது. கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம். சரணாகதி ஒரு ஒற்றை நிகழ்வு இல்லை என்று சொன்னோம். தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை எப்படி தொடர்வது என்று சில நியமங்கள் சொல்கிறேன். காலை நியமம். எழுந்ததும் சிவா இன்று உன்னோடு. என்னை நீயே நடத்து. என் வாழ்க்கை உன் கையில். நான் உன் கருவி. உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று. ஒரு வினாடி நியமம். பகல் நியமம். ஒரு கஷ்டம் வரும்போது சிவா இது உன்னிடம் என்று. ஒரு வினாடி நியமம். மாலை நியமம். ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சிவா நன்றி என்று. ஒரு வினாடி நியமம். இரவு நியமம். படுக்கும் முன் கஷ்டங்களை கொடுவது. 3 மூச்சு. சிவா இவை உன்னிடம் என்று. இந்த 4 நியமங்களும் ஒரு நாளில் 10 வினாடிகளும் ஆகாது. ஆனால் வாழ்க்கையை மாற்றும். ஒரு மாதம் செய்யுங்கள், வித்தியாசம் தெரியும். ஆகஸ்ட் 14 இன்று. ஆகஸ்ட் 15 நாளை. இன்று இரவுக்குள் அந்த 4 நியமங்களும் ஆரம்பிக்கட்டும். நாளை சுதந்திர தினம். 2 சுதந்திரங்களோடு கொண்டாடட்டும். சிவன் காத்திருக்கிறார். வாருங்கள், இன்றே வாருங்கள், சரணடையுங்கள், உள் சுதந்திரம் பெறுங்கள். சிவா உன் கையில் விட்டேன் என்று இப்போதே மனசில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிவதற்கு முன்பே இந்த நொடியே கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரணாகதி வாழ்க்கையின் ஒரு அழகான அம்சம் இன்னும் சொல்லவில்லை. சரணாகதி வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் வருகிறது. அந்த ஆனந்தம் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிலிருந்து வருகிறது. சிவனோடு தொடர்பிலிருந்து வருகிறது. ஒரு கலைஞன் வரைகிறான். வரைவதிலேயே ஒரு ஆனந்தம். கலை முடிந்தது என்று அல்ல, வரைவது என்ற செயலிலேயே ஆனந்தம். சரணாகதியும் அப்படித்தான். சரணாகதி செய்வதிலேயே ஒரு ஆனந்தம். பலன் வந்தது என்று அல்ல, விடும் செயலிலேயே சுதந்திரம். அதிலேயே ஆனந்தம். ஒரு கதை. ஒரு கோவை இளம்பெண் சரணாகதி பழக்கம் ஆரம்பித்தாள். ஒரு மாதம். ஒரு நாள் சொன்னாள், ஒரு விஷயம் புரிந்தது என்று. என்னவென்று கேட்டார்கள். சொன்னாள், சரணாகதி செய்யும் போது ஒரு ஆனந்தம் வருகிறது. ஏன் என்று தெரியாது. ஆனால் விடும் நொடியில் ஒரு இலகு வருகிறது. அந்த இலகுவிலேயே ஒரு ஆனந்தம் என்று. அது சரணாகதியின் உடனடி பலன். ஆனந்தம். நீங்களும் அந்த ஆனந்தத்தை பெறுங்கள். இன்று சரணாகதி செய்யுங்கள். விடும் நொடியில் ஆனந்தம் வரும். இப்போது ஒரு கடைசி ஆழமான கேள்வி. நாளை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வெளி சுதந்திரம் மட்டுமா, அல்லது வெளியும் உள்ளும் சுதந்திரம் என்று சொல்வீர்களா? இன்று இரவுக்குள் சரணாகதி செய்தால் நாளை இரண்டும் சொல்லலாம். வெளி சுதந்திரம் 100க்கும் மேலான ஆண்டுகள் முன்பு கிடைத்தது. உள் சுதந்திரம் இன்று கிடைக்கட்டும். ஆகஸ்ட் 15 இரவுக்குள். இந்த ஒரு வாழ்க்கை கொண்டாட்டம். 2 சுதந்திரங்களோடு கொண்டாட்டம். ஆகஸ்ட் 15 முழுமையாக கொண்டாடுவீர்கள். இன்று சரணாகதி, நாளை முழுமையான கொண்டாட்டம். சிவன் காத்திருக்கிறார். வாருங்கள், இன்றே வாருங்கள், சரணடையுங்கள், உள் சுதந்திரம் பெறுங்கள். ஆகஸ்ட் 15 சிவா உன் கையில் விட்டேன் என்று. ஒரு வாக்கியம், ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள் இந்த ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியம் மட்டும். சிவா உன் கையில் விட்டேன் என்று. அவ்வளவுதான். வாழ்க்கை வேறு விதமாகும். சிவன் காத்திருக்கிறார். நீங்கள் வரட்டும் என்று. வாருங்கள், இன்றே வாருங்கள், இரவுக்குள் வாருங்கள். வெளி சுதந்திரம் 100க்கும் மேலான ஆண்டுகள் முன்பு கிடைத்தது. உள் சுதந்திரம் இன்று கிடைக்கட்டும். ஆகஸ்ட் 14 இரவுக்குள். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஆகஸ்ட் 14 இந்த இரவு ஒரு வரலாற்று இரவு. நாளை 15 வரலாற்று நாள். இன்று இரவு உங்கள் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. ஆத்மா சுதந்திரம் பெறும் திருப்புமுனை. 1947 ஆகஸ்ட் 15. லட்சக்கணக்கான மக்கள் தியாகம் செய்தார்கள். நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அவர்கள் தியாகத்தை நினைக்கிறோமா? அந்த நினைவு ஒரு நன்றி. அந்த நன்றி நம்மை சிறப்பாக வாழ வைக்கும். சுதந்திரம் கிடைத்தது, சரி. ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் என்ன ஆனோம்? வெளியில் சுதந்திரம் இருக்கிறது, உள்ளில் இன்னும் கட்டுகள் இருக்கின்றன. அந்த கட்டுகளை உடைப்பது நம் கடமை. சரணாகதி மூலம், சிவன் மூலம். இன்று அந்த கடமையை நிறைவேற்றுவோம். ஆகஸ்ட் 14 இரவுக்குள் சரணாகதி, உள் சுதந்திரம். நாளை 15 கொண்டாட்டம். 2 சுதந்திரங்களோடு. ஒரு கடைசி கதை. ஒரு வீரன் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவன். சிறைவாசம் அனுபவித்தான். ஆனால் ஒரு விஷயம் சொன்னான். சிறையில் உடல் மட்டும் கட்டுப்பட்டது, மனசு சுதந்திரமாக இருந்தது. ஏனென்றால் சிவன் உடன் இருந்தார். அவரோடு தொடர்பில் இருந்தேன். அதனால் உடல் சிறையில் இருந்தாலும் ஆத்மா சுதந்திரமாக இருந்தது. என்ன வீரனின் ஆத்மா சுதந்திரம் சிவனிடமிருந்து வந்தது, சரணாகதியிலிருந்து வந்தது. நம் ஆத்மா சுதந்திரமும் அதே வழியில் வரட்டும். இன்று
ஆகஸ்ட் 14 இரவுக்குள் சிவா உன் கையில் விட்டேன் என்று சொல்லுங்கள். ஆத்மா சுதந்திரம் வரட்டும். நாளை 2 சுதந்திரங்களோடு எழுங்கள். வாழுங்கள், கொண்டாடுங்கள். கமெண்டில் சிவா உன் கையில் விட்டேன் என்று எழுதுங்கள். குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு இறுதி சக்தி வாய்ந்த பகுதி. சரணாகதி வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு தினசரி மந்திரம் கொடுக்கிறேன். இதை தினமும் சொல்லுங்கள்.